வணக்கம். மீனராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 8ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 புதன்கிழமை மாலை 6:44 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடக ராசியில் குரு பகவான் அதிசார பயிற்சி பெற்று அமர்ந்து மீனராசியான உங்களுக்கு பல வகையான நன்மைகளை செய்ய தயாராக வரப்போகிறாருன்னு தான் உறுதியாக சொல்லணும். மீனராசிக்காரங்க ஆரம்ப காலத்தில் இவர்களுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பாக இருந்ததை நிறைய பேருக்கு நான் பார்க்கல. படிப்பறிவை விட பகுத்தறிவு அதிகமாக உள்ள ராசி. அனுபவ பாடங்களை கற்று அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கு பிறகு சிந்தாமல் சிதறாமல் அனைத்தையுமே சிறப்பாக நடத்தி வெற்றி பெறுகின்ற ஒரு ராசி. அது மத்தியம வயதில் நடக்க ஆரம்பிக்கும். அனுபவ பாடம் ஒன்று இருக்கு இல்லையா, ஆரம்பத்திலிருந்து கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ தவறும் தப்போ அனைத்தையும் அறிந்து அனுபவித்து அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கு பிறகு எல்லா வகையிலும் சாதாரணமாக மனிதர்களாக இல்லாமல் செய்து சாதிக்கின்ற மனிதர்களாக மாறுவது இந்த ராசிக்காரர்கள் தான். அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல் கடுமையான கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் உறவு சிக்கல்களையும் பொருளாதார இழப்புகளையும் தொழிலில் வீழ்ச்சியும் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாத தன்மையும் சுப நிகழ்ச்சிகளை எதையும் செய்ய முடியாத அளவுக்கு தடைகளும் தாமதங்களும் அனுபவித்து வந்த மீனராசி. எல்லா தடைகளும் விலகி நற்பலன்கள் பெறுவதற்குண்டான காலகட்டம்தான் வரப்போகிறது இப்போன்னு சொல்லலாம். மீனராசிக்காரங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சு தெரியுங்களா கஷ்டம்? கேது பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்தார் 3 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ ஆரம்பித்த பிரச்சனை. 8ஆம் இடத்தில் கேது வந்து அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தில் கேது வந்து அதற்கு பிறகு இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமருகிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறுவதற்குண்டான வழி உருவாகி போச்சுன்னு தான் சொல்லணும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமருகிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலன்களும் அள்ளித்தர காத்து கொண்டு இருக்கிறார்னு தான் சொல்லணும். அதுவும் 5ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவான். உச்சம் என்றால் அதிகப்படியான நற்பலன்களை செய்ய வேண்டும். ஆட்சி பலம் என்றால் 60% என்றால் உச்சம் என்றால் 100% நற்பலன்களை செய்ய வேண்டும். இனிமேல் குரு பகவான் பயிற்சி பெற்று ஓராண்டு காலம் வரையில் உங்கள் காட்டில் மழை தான் பெய்ய போகுதுன்னு சொல்லணும். இனிமேல் தடைகள் இருக்காது, தடங்கல்கள் இருக்காது, வருமானம் சரளமாக வரும். 3ஆம் இடத்தில் பல வகையான முயற்சிகளில் தடைகளை தந்து வந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் சற்றும் வருமானம் இல்லாமல் தொழிலில் பின்னடைவை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி ராஜயோகம்னா சொல்லணும். இது குரு பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் ராகு கேது சனி குரு இந்த 4 ராஜகிரகங்களையும் அவர்கள் இருக்கின்ற இடத்தை வைத்து
என்ன பலன் நடக்கப் போகிறது, எப்படி உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை மிகவும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடியது. 100% நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, 7.5 சனியில் இருக்கீங்க. 7.5 சனியில் விரயச்சனியாகத்தான், ஜென்மசனி தான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இருந்தாலும் 7.5 சனி இருக்கும்போது அப்படியே நடந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. அதுக்கு கூட உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசா நடக்க வேண்டும். கெடு பலன்கள் என்பது எப்படி ஒருவருக்கு அதிகப்படியான கெடு பலன்களும், ஒரு சிலருக்கு மத்தியம பலன்களும், ஒரு சிலருக்கு அதிகப்படியான நற்பலன்களும் இல்லாமல் கெடு பலன்களும் இல்லாமல் சராசரியான பலன்களை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தான் முழுமையாக வேலை செய்யும். இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமருகின்ற காலம், கேது பகவான் நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு யோகம். இந்த நேரத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமருவது என்பது இன்னொரு யோகம். 2 யோகங்களும் உங்களுக்கு சிறப்பாகத்தான் வேலையை செய்யும். இதனால் பொருளாதார உயர்வு, தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக செய்து முடிப்பது, குடும்பத்தில் சந்தோஷம், பிரிந்த உறவுகள் நட்பு பாராட்டுவது, உதவிகளை செய்வது, இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு தொடர் தொல்லைகளை கொடுத்து வந்த நோயாக இருக்கட்டும், கடன் சுமையாவது இருக்கட்டும், எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வெற்றி பெற முடியாத நிலையாக இருக்கட்டும், இது அனைத்து தடைகளும் உங்களை விட்டு விலகி நற்பலன்களை கொடுப்பதும், நற்பலன்களை பெறுவதற்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. இந்த சிறப்பான பலன்கள் கூட பல ஆண்டுகள் கிடையாது. குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் வரையில்தான் இத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குரு பகவான் ஒரு வருஷம் நல்லதை செய்வார், மற்றொரு வருஷம் கெடு பலன்களை தருவார். குரு பகவான் ராசிக்கு 2இல் அமரும்போது நற்பலன்கள், 3, 4 பாதக பலன்கள், 5இல் நற்பலன்கள், 6இல் கெடு பலன்கள், 7ஆம் பாவத்தில் அமரும்போது சிறப்பான பலன்கள், 8இல் அமரும்போது படு பாதகத்தை செய்வார். 9ஆம் இடம் சிறப்பான பலனை தருவார், 10ஆம் இடம் பாதகத்தை செய்வார். 11ஆம் பாவத்தில் அமரும்போது அதிகப்படியான வெற்றிகளை தருவார். 12ஆம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும் கொடுமைகளை செய்வார். சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு இத்தகையான பாதகங்கள் சாதகங்கள் இருக்கும்போது 7.5 சனியில் இருக்கீங்க. குரு பகவான் 2 ஆண்டுகளில் உங்களுக்கு தந்து வந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் முற்றிலும் விலகி நற்பலன்களை தருவார். 7.5 சனி என்பது 7.5 வருஷம். 2.5 வருஷத்தை சந்திச்சிட்டிங்க, இன்னும் 5 வருஷம் இருக்குது. குரு பகவானும் கேது பகவானும் நன்மைகளை செய்வார்கள். பிரச்சனைகள் இருந்தால் தீருங்க, கஷ்டங்கள் இருந்தால் அதிலிருந்து விலகி வரத்துக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்தது குரு பகவான் பயிற்சி பெற்று நன்மைகளை செய்துட்டு அதுக்கப்புறம் கெடு பலன்களை செய்ய ஆரம்பிப்பார். அந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் சனி இருப்பார். நம்ம குரு பகவான் நல்லா இருக்கும்போது செய்யாமல் போயிட்டோமென்ற மனசங்கடங்கள் இருக்கக்கூடாது. கொடுப்பதோ அல்லது நீங்கள் பெறுவதோ சிறிதளவு நன்மைகளாக இருந்தாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் காப்பாற்றி கொள்கின்ற அளவிற்கு செய்து கொள்ள வேண்டும். இதை செய்து வந்தால் பாதகங்கள் குறையும், சாதக பலன்கள் எப்பொழுதுமே நடக்கும், கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.